தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரதான சீஷராய் இருக்கிற பேதுருவின் மேல் ஒரு பெரிய பாதுகாப்பை இந்த இடத்துல அருளுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய பொறுப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார். சீமோன் பேதுரு என்கிறவரை கல் என்று அழைக்கிறார். தேவன் கண்மலையாக இருக்கிறார். நம் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார். பேதுருவையோ அழைக்கிறார் கல் என்று. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பேதுரு யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிற பொழுது, ஆண்டவரே நீரே எனால் நானும் உம்மை போல நடந்து வர கிருபை தாரும் என்று சொல்லி ஆர்வத்தோடு கடந்து சென்றவராய், அற்ப விசுவாசத்தோடு நீரில் முழுங்கி போனவர். ஆண்டவரால கைப்பிடித்து தூக்கப்பட்டார், மீட்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, 3 தடவை ஆண்டவரை மறுதலித்தவர். ஆனாலும் கூட ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் பேதுருவின் மேல் வைத்திருக்கிற அழைப்பு மாறவில்லை. எனக்கு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாரா இருந்தாலும், எத்தனை பலவீனங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்ட பலவீனம் உள்ளவர்களா நீங்கள் இருந்தாலும், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய இரக்கம், அவருடைய மகிமையின் கரம் உங்கள் மேல் இறங்கி வருகிற பொழுது, அவருடைய மகிமையின் கரம் உங்கள் மேல் இறங்கி வருகிற பொழுது, எத்தனை பேர் உங்களுக்கு தடையா வந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் தடையாய் வந்தாலும், நீங்களே தடையாய் நின்றாலும், ஆண்டவருடைய திட்டங்களை உங்கள் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நிறைவேற்றியே தீருவார். பேதுரு அவர்கள் தன்னுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ அவ்வளவு ஒரு பெரிய ஊழியத்தை அவர் செய்யல. ஆண்டவர் கொடுத்த அழைப்பு, கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 தடவை மறுதலித்தவர் பெந்தோகோஸ்தின் நாளில் ஒரே ஒரு பிரசங்கத்தின் மூலமாய் 3000 பேருக்கு மேலாக ரட்சிக்கப்பட்டார்களா? காரணம், ஆண்டவர் அவர் மேல வைத்த அழைப்பு, ஆண்டவர் அவர் மேல வைத்த பாதுகாப்பு. இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை எத்தனையோ பலவீனங்கள் எனக்குள்ள இருக்கிறது, எத்தனையோ போராட்டத்திற்குள்ள நான் அகப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ தடைகள் போராட்டங்கள் எனக்கு விரோதமாய் கடந்து வருகிறது, நான் விசுவாச வாழ்க்கையில் நிற்பேனா என்கிற ஒரு பெரிய சந்தேகமே எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? பயப்படாதீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார் அவருடைய சீஷர்களுக்கு. இன்றைக்கு அதே அதிகாரத்தையும் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில் தியாக பலியாக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினவராய் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பலவீனங்கள் வந்திருக்கும், எத்தனை போராட்டங்கள் வந்திருக்கும், எத்தனை பாடுகள் வந்திருக்கும், எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும், எத்தனை நிந்தை, அவமானங்கள், வியாகுலங்கள், எத்தனை ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கும். ஆண்டவர் கைவிட்டாரா? இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னமும் நடத்துவார், இதுவரைக்கும் நடத்துவார். அவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடந்து நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் நடத்துவார். மருத்துவர்கள் எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது என்று உங்களை குறித்து சொல்லி இருக்கலாம், உங்களுக்கு எத்தனையோ ஆபத்துகள் இருக்கிறது என்று எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்பும், ஆண்டவருடைய அதிகாரமும், அழைப்பும் உங்கள் மேல் இருக்கிற பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எந்த வியாதியும் உங்களை அசைக்காது. எந்த வியாதியும், எந்த போராட்டமும், எந்த பிரச்சனையும், எந்த பாதிப்பும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தருக்காக நிற்பீங்க, கர்த்தருக்காக சாட்சியாக நிற்பீங்க, கர்த்தருக்காக பிரகாசிப்பீங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை மகிமையாய் நடத்தி நிறைவேற்றி நீங்க முடிப்பீங்க. ஆண்டவர் சொன்னார், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. பேதுருக்கு இவ்வளவு ஒரு பாதுகாப்பின் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார் பார்த்தீங்களா? இதே அதிகாரத்தையும் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட உனக்கும் எனக்கும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பயத்தோடு இருக்கிறீங்களா?
வியாகுலத்தோடு இருக்கிறீங்களா? எவ்வளவோ பொறுப்புகள் எனக்கு இருக்கிறது, எப்படி இதை நான் செய்து நிறைவேற்றுவேன், எப்படி இதை நான் செய்ய போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி. சோதனைகள் வருகிற பொழுது விழுந்து போன பேதுரு சரித்திரத்தை உருவாக்குகிற ஊழியத்தை செய்தார். காரணம், ஆண்டவருடைய அழைப்பும் ஆண்டவருடைய பாதுகாப்பும். இன்றைக்கு அவருடைய அழைப்பும் அவருடைய பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கிறது. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எத்தனையோ பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம், எத்தனை பேர் உங்களை சோர செய்கிறதற்கு முயற்சிகள் எடுக்கலாம். சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க. ஆண்டவரையே நோக்கி பார்த்து முன்னோட்டி கடந்து போயிட்டே இருங்க. உங்கள் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்கள் அனுதினமும் ஆண்டவரால செய்யப்படும் என்கிற காரியத்தை விசுவாசத்தோடு நம்புங்க. அவருடைய திட்டமும் தீர்மானமும் உங்க வாழ்க்கையில ஒருபோதும் மாறாது. இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய மனதுருக்கு இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். எதிர்வை பார்த்து சொன்னீரே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ஆமாண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் இவர்களை நிரப்பும். உம்முடைய கிருபையும் பிரசன்னமும் மகிமையும் அளவில்லாமல் இவர்களை நிரப்பட்டும். இவர்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களையும் பயங்களையும் பாரங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் எடுத்து போடுங்க. இவர்கள் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று நீ தீர்மானித்திருக்கிறீரோ அதை செய்து முடிப்பீராக. என் தகப்பனே, உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். எல்லா சோர்வுகளை அப்புறப்படுத்தும், எல்லா அசதிகளை அப்புறப்படுத்தும். 3 தரம் உம்மை மறுதலித்த பேதுரு அவர்கள் பெந்தெகோஸ்து நாளில தைரியமாக எழுந்து நின்று பிரசங்கித்த ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே. காரணம் உடைய அதிகாரம் தானே, உடைய பாதுகாப்பு தானே, உடைய அழைப்பு தானே. ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்கும் உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடைய வல்லமைக்கு யார் ஆண்டவர் எதிராக நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர். இன்றைக்கு இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட அற்புதங்களை செய்யும். உடைய அழைப்பை நிறைவேற்று. இவர்களை பலப்படுத்தி நடத்தும். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதி. இவர்கள் நிந்தை மாறட்டும், இவர்கள் அவமானம் மாறட்டும், இவர்கள் தோல்விகள் மாறட்டும், இவர்கள் பலவீனங்கள் மாறட்டும், இவர்கள் வியாதிகள் மாறட்டும், இவர்கள் கண்ணீரை தொடையும், இவர்கள் கவலைகளை எடுத்து போட்டும். கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும். மகிமை கனம் துதியுமக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். May God bless you. Have a good day.